அடுத்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்குழப்பம் இருக்கு, அதை சரி பண்ணி தானே கேட்டு வந்தவங்க யாருமா? எங்க இருக்கு உன் பிள்ளை? எங்க இருக்கு? உன்னுடைய உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யாமல் ஒரு நோயை தீர்த்து வெற்றியாகிட்டு இருந்தா போதுங்களா? கால் அனுப்பலாம். மூன்று முறை என்னைய பார்க்கவா, மெல்ல மெல்ல அந்த நோய் தடுக்கிறோம், வெற்றியாகிடும். நல்லா இருந்தாங்க. வாமா, பிள்ளைகள் வாழ்க்கை பற்றி கேட்க வந்த பெண்மணியே வா. இது யாரு? உங்க அம்மா எங்க இருக்கா? வேற வழியில போயிட்டா. காரணம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டு காலங்களாகவே இந்த விஷயம் நடந்து, ஆனா உங்களுடைய மனத்துல என்ன செய்யல, அது நம்பிக்கை இல்லாம நீங்க இருந்துட்டீங்க. இப்ப மீண்டும் அங்க இருந்து திருப்பி இந்த பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும். அவ்வளவுதானே? கால் ரூபா கொண்டு வந்தேன். அந்த தேர்வா பிள்ளைகளோட இணைந்திருப்பான். கர்மதானிக்கு என் பணங்கள்லாம் நஷ்டமாயி நான் கடன் பட்டிருக்கேன், சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டது யாரு? திருவண்ணாமலை இல்லை வரலாம். என்னமா நஷ்டப்பட்டிருக்கேன்? கடன் வாங்குறாரா? உன் கணவனை திருத்தக்கூடிய டைம் வந்துருச்சு. மாத்தி உன் கணவனையும் திருத்தாரேன், அவனையும் சரி பண்ணித்தாரேன். ஆமா, பிரத்தியாகித்தாரேன். இனி நோய் இல்லை. நல்லா திருப்பதி வெங்கடாஜலபதி தலம், திருப்பதி திருப்பதி பக்தரான திருப்பதி கலைகளெல்லாம் அள்ளி தருபவடே. காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுக்கு நிலையான ஒரு வழியை தந்து வருமானத்துக்குரிய வழியை நான் வகுத்து தரணும். உண்மையா இல்லையா? அதே போல இப்ப பார்க்கிற தொழில கொஞ்சம் மன வருத்தமும் கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு, அதை வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்பா? அந்த தொழிலை வளப்படுத்தி தரேன், நிறுத்தத்துல நிறைந்த லாபத்தை தரேன். எந்த மனக்குறை இல்லாம மங்களமா வாழணும். பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. கருதானைக்கு புளியங்குடி, புளியங்குடியான பக்தர்கள், புளியங்குடி. ஆயாச்சி ஆனந்தமா என்னை பார்க்க வந்துருங்க. புளியங்குடி வாங்க, காலத்துல குடும்பத்தோட வந்தவங்க. குண்டிலாடு பூமலனுக்கு அரங்கேறுவோங்க. யாரா நீங்க?
குளத்தெல்லாம் தாண்டி போகுது உங்க வீடு அங்க இருக்கா? என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு கல்வியை தாரேன், வீட்டுக்குள்ள கடன் இருக்கு அதையும் தீர்த்து தாரேன், வீட்டு சுவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பேணி தாரேன். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? எல்லாம் வெற்றியாகிட்டாரு. உன் மகன் நல்லா படிச்சு வருவான், அரசு வேலைக்கு போவான், சந்தோஷமா. அடுத்த உத்தரவுல குழந்தை கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கதிபுருகும் மனதினிலே. என்னம்மா நீ வந்தோட மாரியம்மா வராட, என்னம்மா காரணம்? என்ன மாதிரி? சக்தி மாரியா? முத்து மாரியா? முத்து மாரி காரணம். கண்கள் என்றால் கண்ணபுரம். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடுக்க அங்க என்ன நடக்குன்னு நான் பார்த்தேன். அவன் இருக்கிற இடத்துல இப்ப அவனுக்கு பணியில் மனநிறைவு ஏற்படவில்லை, அவன் நினைத்த ஊதியங்கள் அமையவில்லை, அதனால அவனுக்கு மனம் அங்க இருக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஆனா இன்னும் 3 மாதங்கள் பொறுமையா இருந்து மீண்டும் அங்க நிலையாக அவனை நான் இருக்க வச்சு வேலையாக்கிட்டாங்க. காரணம் 3 முறை இதை பார்க்கவா, முக்கியமாயிருவா, நல்லாயிருவா, சந்தோஷமா இருப்பான். அவன் உடல்நிலையில கொஞ்சம் வருத்தமும் வலி இருக்கு. சர்வதாமிக்கு மங்கள துருப நாராயண மகாவிஷ்ணு சர்வத்ரத்ரி கோவிந்தராமா சங்கீர்த்தனா. அப்படியா? 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 நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில், நாகர்கோவில் எல்லை. அட புலிகுடிக்கு 2 உத்தரவு தாங்க. நாகர்கோவில் பத்த வாங்க. நாகர்கோவில், நாகர்கோவில், எனக்கு வழக்கு ஒண்ணு இருக்குன்னு கேட்டு வந்தாங்க. என்ன வழக்கு? யாரும் கேஸ் போட்டுருக்காங்களா? வழக்கு இருக்கா? வழக்கு இருக்குதா? வாங்க வாங்க, நாகர்கோவில் என்ன வழக்கு இருக்காங்களா? என்ன வழக்குமா? கரையோரம் இருப்பா ஒரு கருமாரியம்மா. கருமாரியம்மா இருக்காங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எவ்வளவோ காலங்கள் வண்டி அமைதியா ஓடுச்சு. இப்போ ஓராண்டு காலத்துக்குள்ள கொஞ்சம் புன்னகை இல்லாம மனவேதனையும் வழக்குகளும் பொறாமையால கஷ்டமும் மாந்திரிகத்தால அமைதி இல்லாத நிலைமையும் நடந்துச்சு. இப்ப அதனால பணமும் நஷ்டம், குடியிருப்பு இடமும் நஷ்டம், அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கும். இருக்கா? காலம் இருக்கலாம். அந்த வழக்குல உன் பக்கத்துல நான் எந்த குறையும் இல்லாம வெற்றியாகி தந்துருந்தேன். ஆனா வஞ்சகத்தால இவ்வளவு உன் பக்கத்துல இருந்து பிரிக்கணும்னு சொல்லி சில தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த குறையும் இல்லாம காப்பாற்றுதா போதுங்களா? வாங்க. அந்த பணத்தை ஏமாத்துறதுக்கு நாங்க தயாராகிட்டோம். புரியுதா? எப்படியோ அதை சரி பண்ணி உங்களுக்கு பலனுடையதா ஆக்கி தரேன். சரியாக்கித்தாரேன். கருதானிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது
வா 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 வா. காரணம் வாக்கா. ஓம் நம சிவாய. ஓம். சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு? சிவன் கோயில் எங்க இருக்கு? புரியல எனக்கு. இருக்குதா? நீங்க எங்க இருக்கீங்க? சரி, காரணம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷமா குடும்பத்துக்குள்ள நோயும் பிடியும் வாட்டி சாத்துது. இதுக்கு காரணம் கிரகங்களும் உடல்நிலை இயக்கம் தான். மந்திர தந்திரங்கள் எதுவும் இல்லை. புரியுதா? ஒரு இடம் ஒண்ணு நமக்கு பலன் இல்லாம கிடந்து அதை பற்றிய விளக்கங்களை காலம் கடந்து உனக்கு உணர்த்தி தெளிவுபடுத்தார். உன் பிள்ளைக்கு கல்யாணம் வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு நிர்ணயிக்கப்படும். வெற்றியாக்கித்தானே? அடுத்த உத்தரவுல உடல்நிலையை புரிஞ்சுட்டாரு. கர்மதாமிக்கு என் பொண்டாட்டியை குணமாக்கி கொடுத்து காட்டு வந்தவங்க. வாழ்க மகளே, வாழ்க. உன் மனைவியுடைய மனநிலைகளை அடக்கி வீடடங்கி இருக்க வச்சா போதுமா? இப்ப மெல்ல மெல்ல கொஞ்சம் மனதை மாத்தி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சமா ஒரு சக்தியை கொடுத்து உத்தமமான வாழ்க்கையை வாழ வைத்தாங்க. என்னப்பா வேணும்? உண்மையா இருக்கா? இதை பத்தி பேசணும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ராஜபாளையம். ராஜபாளையம் வந்தாங்க. ராஜபாளையம் என் தொழிலை பத்தி என் பிள்ளைய பத்தி எனக்கு விளக்கம் கேட்கணும்னு கேட்டு வந்தீங்க. என் உடல்நிலை ஏதோ அடிக்கடி நோய் காட்டுது, அதுக்கு விளக்கம் வேணும்னு யாரும் கேட்டு வந்திருக்காங்க. பாப்பா அங்கே இருக்கா? வெளியில அப்படி இருக்கா? என்னப்பா வேணும் உனக்கு? காரணம் சொல்லலாம். காரணம் சொல்லலாம். ஒன்றரை வருஷமா நீ பார்க்கக்கூடிய தொழில நஷ்டமும் ஒருத்தனால இழந்தும் நடந்துருக்கு. உண்மையா? அதனால உனக்கு தேவையான ப்ராடக்ட்கள் சரியா கிடைக்காத மனவேதனை இருக்கு. இந்த முடக்கத்தை தீர்த்து வெற்றியாகி இருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்குறதுக்கு 48 நாள் எனக்கு பொறுமை கொடு. வெற்றியாகி தரேன், ஜெயிக்கிறேன். ஓ கர்மதாமிக்கு கல்யாணத்தை பேசி பார்க்க நடக்க மாட்டேங்குது யாரோ கேட்கிறாங்க. யாரு? பாப்பா தம்பி யாருக்குடா பேசுறீங்க? யாருக்கு பேசுறீங்க? பேசியும் நடக்க மாட்டேங்குது. இன்னொரு காலம் இருக்கா? தம்பி என்ன சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல சேர மாட்டேங்குது. எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டாலும் ரோஸ் போச நிக்க மாட்டேங்குது. ஏன்டா அப்படி போகுது? உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. போய் படிச்சு பாத்தீங்களா? டாக்டர் சொன்னாங்களா? நீ உட்கார், நீ உட்கார், நீ உட்கார்.
உங்களுக்கு மந்திர தந்திரத்தால எதுவுமே நடக்கல. இயற்கையான ஒரு கோளாறு. தம்பி என்ன வேலை பார்க்குறேன்? நீங்க மட்டும் காரணம் நீங்க உட்காரு. என்ன வண்டியை நான் ஓட்டுவேன்? அப்படியா? வேற என் வேற படி அப்படி பண்ண முடியும். வண்டியில போய்கிட்டு இருக்கிற உடல்நிலை சரியில்லை. எங்கேயாவது போய் இன்ஜெக்ஷன் போட்டியா? எங்க போட்ட? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு உனக்கு அதிகம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சா? காரணம் என்னடா வித்தியாசமான பதிலா இருக்குன்னு நினைக்கிறிய? வா, இந்த நோயை தீர்த்து வெற்றியாகி தந்துடுறேன். பிளட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எதிர்ப்பு சக்தி குறை. அந்த சக்தியை நான் உனக்கு உருவாக்கி தரேன். வேற எந்த பிரச்சனைகளும் கிடையாது. சுகர் இல்லாம சித்திரை வரைய முடியுமாட? முடியாதுல்ல. உடல்ல மூல ஆக்கிடுவோம், கடலை தீர்ப்போம், ரெண்டு பேரும் ஒண்ணு போல காலம் அனுப்புவோம். வெற்றி மாற கொடுப்பா. அதை போராடவில்லை. வாயா கண்ணே வா தம்பி, வாயா சாமி வா. போட்ட மாதிரி வியாபாரம் பண்ணி போட்ட மாதிரி ஒரே சொல்லி மாலை ஆடிச்சு போய் ஊற்றி கொடுத்தாரு. வாடியாரா நோய் எதிர்ப்பு சக்தி தோன்றும், இம்யூனிட்டி பவர் கூடும். வெற்றியாகி போ. ஆனந்தமடைவோர் கடனும் தீர்ப்பாய், கருணையோடு இருப்பாய். வெற்றி பெற்ற மக்களே, படா தம்பி, கல்யாணமா கல்யாணம். சாமி எனக்கு 20ல கல்யாணமா 60ல கல்யாணமானு தெரியலையே நொந்துட்டாலே தப்பையா. பெரியவங்களா முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் நடந்தாச்சு. உன் பையனுடைய மனநிலைகள் நல்லா இருக்கலாம். அவனை நான் குறை சொல்ல மாட்டேன். நல்ல பிள்ளைதான். என்ன கொஞ்சம் கண்ண கூட உட்காரு. உன் உடல் கால் விட்டு வா. உன் வலைமொழி தொகுத்த பெண்ணு வேண்டாம். என்ன அடுத்த மாதத்துக்கு உட்பட ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டு வச்சிருக்கேன் கையில. வெற்றியாகி தர கல்யாணம் நடந்துடும். மகிழ்ச்சியா போ. கருமசாமிக்கு உடனே தாமரை அடிக்கிய பட்டுக்கோட்டை. இன்றைய உத்தரவு உள்ளதுதான். ஒரே ஒரு தொலைவே இருக்க முடியுமா? ஒரு கோயில்காரருக்கு புரியல. ரெண்டு தடவை காலம் விட்டு வாப்பா. ஒரு கோயில் இரு வாசல். ஒரு கோயில் இருக்கு, ரெண்டு வாசல் இருக்கு. அங்காளம்மா எங்க இருக்கா? ஒரு கோயில் இரு வாசல். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல கொஞ்சம் கண்ண முடிக்கலாம்.
நிறுத்தி வை அப்படின்னு உத்தரவு. எவ்வளவு நாளைக்கு? ஆனி மாதம் 2ஆம் தேதி வரை. ஆடியில இருந்து நல்ல வாரம் வரும். வெற்றியாகிட்டாலே கிடையாது. அந்த பொம்பளை இங்க தானே இருப்பா. அதான் இருப்பான். உனக்கு பட்டுக்கோட்டையா போய் சொல்லியா? அமைதியா இருங்க, அமைதி அமைதி. என்னைக்குமே மூச்சு தண்ணி தம்பி நம்மளால முடியல, சமாளிக்க முடியல, நானே நம்புறேன். சோழக்காட்டு கல்யாணமே ஆள் நல்லா இருந்தாங்க. உட்காரு. உங்களை பிள்ளை நீ ரொம்ப பேச வேண்டாம். உனக்கு 2 வாரம் கொடுத்துருக்கு கற்காமி. என்னம்மா வேணும்? 1 கொஞ்சம் பூ வேணும். கொண்டாடா. கொண்டா 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 உட்கா. அவனே வர சொல்லு. வா பக்கத்துல வா. அவுத்து கொண்டா. டீ கொண்டா. வீடியோ சிவாய நம என்று சொல்லி என் திறக்கிற தட்டு முழுதா தட்டுறா. நிறைந்த பணம் தந்திருக்கிறேன், உயர்ந்த செல்வம் தந்திருக்கிறேன். உன் தொழில் ஆனந்தமாக நடக்கும், கடன்கள் தீரும், செல்வமா இருப்ப மகளே. கைதுக்கு விடுமா? இதுக்கு விடு. எந்தி கர்வசாமிக்கு கர்வசாமிக்கு அப்படி இல்லாம தராம பூ மாத்தி போட்டீங்கன்னா பூவை மாத்தி போட்டீங்கன்னா கதம் தான் ரெடி யாருக்கு மாத்தி போட்டிருந்தா கீழே போட்டீங்கன்னா கதம் தான். பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருங்க? பூ போட்டாமே தம்பி நல்லா இருக்கு. கண்ணி குடிக்காத சந்தோஷமா அப்படி அவருக்கு அப்பாவுக்கு போய் இந்த அக்காவுக்கு கர்வசாமிக்கு ஆமா பார்த்தா தம்பி ஐஸ்வர்யமா போயிட்டு வா. நீங்க பட்டுக்கோட்டையா? அப்படியா? கவுண்டர் 2 3 நாள் வீட்டுல யாருக்கு கால் வலி? என்னடா டேய், என்னடா எந்த ஊர் உனக்கு? தொட்டியப்பட்டியா? அந்த ஊரா இருக்க? யாருக்கு பார்க்கவும்ல? என்ன செய்யணும் அவளுக்கு? சொன்னா வருத்தப்படுவியா? இல்ல போன பேசானா கால் வந்துட்டு வா. காலில் உள்ள நரம்புல பிளாக் இருக்கு. பாதிப்பு இல்லாம காப்பாற்றி தரேன். சிறிய மருத்துவத்தால் நல்லா ஆகும். வெற்றியாகி தரேன். எந்த மந்திர தந்திரமும் கிடையாது. நீர் குழப்பம் வேண்டாம். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? உடல்நிலை வேட்டியை ஒழுங்கா கட்டு. பக்தியில வந்து இருக்க கட்டாம உடஞ்சிடும். நிறைய பணங்கள்லாம் சொந்தக்காரங்களால நஷ்டமாயிடுச்சு. அவருடைய உடல்நிலைகளை நான் பார்த்தேன். ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமையில போய் அவன் உட்கார்ந்துருக்கான். அதுல ஆபத்தில்லாம காப்பாற்றுதான் வெற்றியாகிட்டாரு. வேற என்ன வேணும்? அடுத்த மாதம் லைசன்ஸ் கிடைச்சிடும். ஆமா ஆமா. அதே புதுக்கோட்டை எல்லை வெளிநாடு துமதலாக மனம் கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் பாது?
இரண்டாவது வெளிநாட்டு உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொருத்தர் இதையும் கேள்வி இருக்க யார் பாது யாரு காலோல்பா போக வேண்டும் தம்பி பல காலங்கள் முயற்சி செய்து போக முடியல பணம் கட்டி வேஸ்டா இருக்கு இதுல இருந்து வத்தியாய் போக வச்சா போகுங்களா காலோல்பா கட்டி கொடுப்பாங்க ஜூலை 22க்கு மேல உனக்கு விசா ஏற்பாடாயிரும் போயிட்டு வரலாம் ஜெயிச்சு வா காலோல்பா அப்பா தம்பி உங்க பேரு என்ன ப்ராஜெக்ட் அங்க நடத்துறேன் வெளிநாட்டுல நேரம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த வரவு செலவுகள் இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உங்க மனதுக்கு திருப்தி இல்லை உண்மையா? அதுல 2 நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லாத வழிகளை காட்டி வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய பணம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும். அடுத்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நிலைகளை உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அமைச்சு தரணும்னு சொல்லியாச்சு. மகிழ்ச்சி ஆனந்தம் அடைந்து வாருங்கள். காரணம் சொல்லலாம் மலை அமையும் கோடி கோடியா சம்பாத்தியம் செய் வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைந்து வருவார். வாழ்க. குலதெய்வத்தை கூப்பிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் எதுக்கு சாமி கும்பிட்டேன்? அப்புறம் ஒருத்தன் கும்பிடுதாங்க யாரெல்லாம் நீங்கள தம்பி துண்டு எடுத்து தம்பி துண்டு நீ என்ன படிச்சிருக்க? அப்படி என்ன படிச்சிருக்க? நீங்க என்ன படிச்சிய? என்ன வேணும்பா? ஏன் உன் தம்பி உன் பிள்ளைட ஆக்டிவிட்டி விடாமடா? நீ சொத்துக்காக உன் பிள்ளைய சண்டை போட்டு இழக்க வேண்டிய நிலைமை இருக்கு. சொத்து வேணுமா? உன் பிள்ளை வேணுமா? கால் விட்டு வா போ. அவன் யாரையும் வெல்லதுக்கு தயாரா இருக்கான். வாங்க, சமாதானமாக உங்களுக்கு அந்த சொத்தையும் வாங்கி தரேன், உன் பிள்ளைகளையும் காப்பாற்றி தரேன். சந்தோஷமா இருக்குவா. கருதாமிக்கு கருதாமிக்கு வாணியம்பாடி வாணியம்பாடி வாணி அம்பாடி இல்ல வாணியம்பாடி யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அவர் எங்க? காலம் சொல்லலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? கொஞ்சம் படுக்க வாங்க. ஏற்கனவே பல காலங்கள் முயற்சி செய்து வெற்றி நடக்கலை. பல பேர்களுடைய வார்த்தைகளான மனவேதனை சூழ்நிலைகளால் நடந்துருச்சு. இப்போ இந்த கல்யாணத்தை நான் மங்களமா நடத்திட்டா போதுங்களா? இனி எந்த ஏமாற்றமும் இல்லை. 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகத்தை செட் பண்ணி வெற்றி ஆகிட்டார். நல்லா இருக்கும். யாரு பக்கத்துல வாங்க. மங்களம் உருவாகட்டும். கருதாமிக்கு கருதாமிக்கு வெற்றி பெறுது.
கூடலூர் கூடலூர் வாங்க, மிச்சலாம் உட்காருங்க போய். இப்போ நீங்க உட்காருங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் நினைச்சாலே போதும். ஆனந்தம் இன்று ஆரம்பம். கூடலூர் பாப்பா குடும்பத்தோட உன்னுடைய வீட்டு பக்கம் போனேன். தம்பி, தோட்டத்தோட வீடு இருக்கிற மாதிரி தெரியுதுடா. என்னப்பா வீட்டை சுத்தி எதுவும் மரமட்டைகள் கண்டு வச்சிருக்கீங்களா? அதை தாண்டி போனா அப்படி ஒரு நாக புற்று இருக்கு. அது எங்கடா இருக்கு? என்ன இருக்குக்கா? இன்னொரு கால் வச்சாங்க. அடுத்த ஊர் நாகப்பட்டினம். வந்து உட்காருங்க. நாகப்பட்டினம் வாங்க. நாகப்பட்டினம் மிச்சல உட்காருங்க. என்னப்பா வேணும்? கண்ணுமுடா தம்பி, வா பக்கத்துல. அதிர்ஷ்ட சீட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்து நிறைய பணத்தை விட்டு தோத்து போயிட்டிய. அதனால என் கடன்களையும் தீக்கணும், என் வாழ்க்கையை நல்லா இருக்கணும். கருப்புதாமி, எனக்கு வெற்றி ஆக்கி கொடு. இனி நான் கஷ்டப்படக்கூடாது. ஒண்ணுதானே நான் குலதெய்வமா நினைச்சிருக்கேன். ஏன் எங்களை கஷ்டப்படுறானே அப்படி கேட்கியா? காரணம் வீட்டுல ஒரு பெண் தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால கும்பிட்டு வந்துட்டாங்க. என்னைய வச்சு சேர்த்து கும்பிடுறா, எல்லாம் ஜெயிச்சிருவோம், உனக்கு பணம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வீடு சம்பந்தமான விஷயத்தை கேட்கிறேன். உங்களுக்கு கூட வருதா? நாகப்பட்டினம் வா, கால் வந்துட்டு வா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்ன உடனே இந்த உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தியா? அக்காவா? ஒன்னாவே ஊருக்கு என்ன வேணும்? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்னா வருத்தப்படுறியா? அவ வேணுமா? உன் பையன் நெருங்க விட மாட்டேன். சும்மா வேணா வேணும் வேணும் வச்சுக்கலாம். வேற இருப்பான். என்ன செய்யணும்? அவன் சொல்றதே செய். அப்படி இல்லைன்னா உன் பையன் கல்யாணம் முடித்து பிரம்மச்சாரியாக இருப்பான். அந்த புண்ணியம் உனக்கு வேண்டுமா மகளே? வேண்டாம். புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியது அல்லவோ அது நீயும் சொல்றது. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விளக்கம் கெட்டியாக்கித்தாரேன். பிள்ளைக்கு புதிய வாழ்க்கை பெறுவோம். அந்த பெண்ணே வேண்டாம்னு சொல்லும் பொழுது நீயே கண்ணையை கலங்குகிறாய். உன்னை வெற்றி அடைந்து உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை தான நல்ல ஆனந்தமா இருப்பான். ஓ வா, கால் நீருக்கும் இடத்தில் நல்லா இருக்கியா? உங்க வேளாங்கண்ணி எவ்வளவு தூரம் இருக்கியா? உணவு குழாய், நுரையீரல் இவைகளெல்லாம் உனக்கு கொஞ்சம் பார்த்து ஆபத்தில்லாம காப்பாற்றித்தானே. வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. உன் பையனுக்கு பொண்ணு அமையும். அவனை பத்தி ஊர்லாப்பட்டவங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அவன் காலில் ஒரு மச்சம் இருக்கு, புரியுதா அவனுக்கு? அதனால அவனுக்கு இப்ப எங்க முடிச்சாரு அதுக்கு
திருவாரூர், துத்திரக்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் போன்ற இடங்கள்ல பெண்ணு கிடைச்சிரும். கல்யாணத்தை முடிச்சு வைக்க போ காலம் விட்டுருவோம். ஒரு கருத்து 10 மாங்காய் எரியுது. நீங்க கால் விட்டுருவோம். இருக்கு பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். அதையும் தர கல்யாணத்தை நடத்தார பார்க்கலாம். வானே நல்லா இருக்கேனே. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? கால் விட்டுவாங்க. மணி எத்தனை? நீங்க அந்த கெட்ட ஒண்ணுமே பேசாத. அவன் வாய் திறந்து கேட்பான். அந்த வார்த்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்ட. என்ன வேணும்? சரி சொல்லலாம். ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு 9 வார்த்தை. குழந்தை வர இருக்கு. பொம்பளை பிள்ளை பிறக்கும். நாகலட்சுமின்னு பேரவை. நாகதோடு தான் இவ்வளவு நானும் அந்த குழந்தை பாக்கியத்தை தடுத்து, அதனால நாகலட்சுமி பேரவை. கடன் தீர்த்துத்தார ஒற்றுமையா வாழ வச்சுட்டாரு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கூப்பிடுங்க சாமியே. குடியை வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்ப சுவாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, கண்ணெடுதில் கர்ப்ப சுவாமிக்கு, குடியை வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்ப சுவாமிக்கு, குடியை வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்ப சுவாமிக்கு. கருங்குளம் எங்க பாருக்குது? கருங்குளம் கருங்குளமாக்கா அது எங்க இருக்கு? ஓ சரி சுப்பியாபுரம் சேர்ந்த நீங்க கால் விட்டுலாம். சுப்பியாபுரம் எங்க இருக்குப்பா? சுப்பியாபுரம் சுப்பியாபுரமானே நெல்லுக்காரன் தம்பி எழுத்து பிரச்சனையை முடிச்சுட்டாரேன். 3 மாதம் டைம் இருக்கு. கல்யாணத்தை அதுக்கு பிறகு நடத்திட்டாரேன். என்ன உள்ள மனதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அவன் பணத்தெல்லாம் வாங்கிட்டாரேன். இனிமே யாரும் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. சட்டமே ரெடி ஆயிடுச்சு. 15 நாளைக்கு முன்னால பேப்பர் பார்த்தீங்களா? கடன் கொடுத்தவங்க கேட்க கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. அதனால கடன் கொடுத்தவங்க கேட்காதீங்க. இனிமே கொடுக்கவும் செய்யாது. என்ன அவங்க கஷ்டத்தை அவன் அனுபவிச்சு நீதி என்ன வேணும் உங்களுக்கு? அமைதி அமைதி. இது எந்த இதில் எடுத்து அப்படி
என்ன போடாம நிற்கும். விவசாயத்துல ஒரு இடம் மட்டும் கழிந்த வருஷத்துல கொஞ்சம் நஷ்டத்தை வந்துருச்சு. அதுல எதுவும் மாறுபாடுகள் இல்லை, மண்வளம் இல்லை. அதை வெட்டியாக்கி தர இன்னைக்கு தொட்டதும் தொடங்க வைக்கிறேன். ஒண்ணு. அடுத்து உனக்கு ஆடு மாடுகள் மாடு பசுக்களை வள ஆடுகளை போற வெட்டியாக்கி தர நல்லா நோய் தீரும் வெட்டியாகும். கருமசாமிக்கு கமுதி பக்கம் கருமசாமி குதிரை போகுது. கமுதி கமுதி இல்லை. யாருப்பா கமுதியாப்பா? வா. என்னடா தம்பி வேணும்? மகனுக்கா? உன்னுடைய பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். 800க்கு மேல புரோட்டீன் எக்ஸ் நிறைய இருக்கு. செக் பண்ணி பார்த்தியா? அதுக்கு ஆன்டிபாக்டீரியலாம் தெளிவா கொடுக்கக்கூடிய நுண்ணியல் டாக்டர்கிட்ட போய் பாரு. உயிருக்கு ஆபத்து இருக்காது. உன் மகனை 40 நாள்ல குணமாக்கி ஜெயித்து வெற்றியாக்கி வராது. எந்த குறையிலும் வளர்க்கிறாங்க. ஆயுளுக்கு கண்டவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறான். கருமசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை என் பேத்தியால நல்லாக்கிதான் கருமசாமி. காலம் சொல்லலாம். உன் பேத்தியுடைய மனநிலையை அடக்கி தந்துடுறேன். ஒரு இடம் தோந்தமான விஷயமும் பணம் தோந்தமான விஷயமும் உன்னை குழப்பம் பண்ணிட்டு இருக்கு. அதை வாங்கி தெளிவு பண்ணியிருந்தா போதும்னா காரணம் வரலாம். அடுத்த தூத்துக்குடி புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டை நிக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் அடுத்து விருதுநகர். விருதுநகர் என்னடா வேணும் உனக்கு? வெட்டிமாறு கொடுங்க உத்தரவு. வார்த்தையை பேசாத, மாலையை கொடுங்க உத்தரவு. அப்படி நேரம் வந்தாச்சு. இன்னே யோகம் வந்தாச்சு. கடனை அடைக்கிறதுக்கு காசு தானே, தொழிலை தொடங்கிறதுக்கு வெற்றி மாலை தானே. கூடுதல் கருத்தானிய சுவாமிக்கு சுவாமிக்கு பணவசியம் எல்லாம் வெற்றியா நடக்கும். கடை என்னை கூப்பிட்டு சந்தோஷம் அண்ணாசலாம். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். உனக்கு வாழத இடத்துல வாழ்க்கையில பிரிவு வந்து விடுமோ என்னும் வேதனையும் பயமும் துன்பமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பிரியாம காப்பாற்றிருந்தா போதும்னா அதை நான் செய்ய முடியாது. அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது உண்மை. அவன் ஆனா பிரிய மாட்டார்கள். நீ பிரியணும்னு விரும்புகிறான்.
முடியுமா? வாங்க, கண்குளிர அவர்களை வாழ வைக்கிறேன், நீயே வாழ்த்துவாய். நிம்மதியா விருதுநகர் எல்லை பிள்ளையின் ஆரோக்கியம் மனநிலைகளை கேட்டு வந்தவர்கள் பெண்ணடியான்னு சொல்லுது. பெண்ணடியான் காரணம் விருதுநகரா சாத்தூரா காரணம் என்ன வேணும்? எங்க இருக்கான்? கண்ணை மூடி பார்க்கட்டும். பையனை எந்த ஒரு ஆபத்திலாமலும் காப்பாத்தி அழிச்சுட்டாங்க. இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்தாங்க. வேற என்ன வேணும்?